பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கி சர்ச்சில் என்ன நடந்துச்சுன்னா, சாட்சி சொல்லி கூப்பிட்டாங்க. சாட்சி சொல்லும் போது ஒரு அக்கா வந்து நின்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சாட்சி சொல்கிறத உங்கள் எல்லாருக்கிட்டேயும் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். என் வாழ்க்கையில் வந்து ஆண்டவருக்குள்ளே வராதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், வந்த பிறகு நான் எப்படி இருந்தேன், அதை வந்துட்டு நான் உங்ககிட்ட நான் சொல்கிறத விட நீங்கள் எல்லார்கிட்டேயும் என் வாழ்க்கையில் இருக்கிற நடந்ததை உண்மை சம்பவத்தை அப்படியே எல்லார்கிட்டேயும் நீங்கள் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் வந்து ஆண்டவரை பற்றி எல்லாருக்கும் போய் சொல்கிறதோட என்னுடைய சாட்சியை அவங்கக்கிட்ட போய் சொல்லுங்கள். கண்டிப்பாக நிச்சயமாக என் வாழ்க்கையில் நடத்தின அற்புதத்தை அவங்க வாழ்க்கையிலையும் நடத்தணும். இதை இப்படியே போய் நீங்கள் ஆண்டவரை பற்றி யார்கிட்டலாம் சொல்கிறீங்களோ அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அக்கா சொல்லியிருக்காங்க. நாங்கள் வந்துட்டு இப்போ இந்த என்கிட்ட அந்த அக்கா என்ன சொன்னாங்கன்னா, நீ வீடியோ மூலமாக இதை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கண்டிப்பாக சொல்கிறேங்க்கா அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, என்னுடைய ஃபோட்டோவையும் என் பேரை எல்லாத்தையும் வந்துட்டு லாஸ்ட்டாக இந்த சாட்சியை வந்து சொல்லி முடிக்கும் போது என் வாழ்க்கையில் என்னெல்லாம் அற்புதம் நடந்துச்சோ அதையெல்லாம் லாஸ்ட்டாக வந்துட்டு அதை லாஸ்ட்டு வீடியோவில் அவங்க பேர் அவங்க ஃபோட்டோ எல்லாத்தையும் வைக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் உங்கள்கிட்ட நான் இந்த சாட்சியை சொல்கிறேன். அந்த அக்கா சிறு வயது முதல் எப்படி இருந்தாங்க அப்படின்றதையும், அவங்க ஃபஸ்ட்லேருந்து எப்படி வாழ்ந்து வந்தாங்க, ஆண்டவருக்குள்ளார வந்த பிறகு எப்படி அவங்க வாழ்க்கை இருந்துச்சு, அதையெல்லாம் சொல்லி எங்ககிட்ட அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் நான் அந்த சாட்சியை உங்ககிட்ட நான் சொல்கிறேன். கவனமாக கேட்டுக்கோங்க. இந்த சாட்சியை பார்த்துட்டு எத்தனை பேர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நம்மளும் வந்து ஆண்டவருக்குள்ளார போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அதை கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப அந்த சாட்சி கேட்கும் போது அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஃபஸ்ட்டெல்லாம் கேட்கும்போது மனவேதனையாக இருந்துச்சு. அவங்க ஆண்டவருக்குள்ளார வந்த பிறகு சொல்கிற சாட்சி எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்களே அதை பார்த்து சந்தோஷப்படுங்க. ஆண்டவர் அவங்கள எப்படியெல்லாம் வழி நடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்து அதையும் நீங்களும் அந்த வழியில் நடக்கணும்னு சொல்லிட்டு அந்த அக்கா ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறாங்க. ஆண்டவருக்குள்ளார நான் வந்தது போல் எல்லாரும் வரணும், எனக்கு செய்த நன்மைகளை அவங்களுக்கும் செய்யணும், என்னுடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தினது போல் அவங்களுடைய பாவத்துக்காகவும் அவர் ரத்தத்தை சிந்துவாருன்னு சொல்லி நீங்களும் அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்கு அன்பான மக்களிடம் நான் கேட்டு விரும்பி கேட்குறது இதுதான். இந்த சாட்சியை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு வீடியோவிலையும் கொஞ்சமாக சொல்லிக்கிட்டு வரேங்க. அந்த வீடியோவை நீங்களும் பார்த்து ஆண்டவருக்குள்ளார வரணும் என்று உங்கள்கிட்ட ஆண்டவருடைய பாத பணியை பிடித்து நான் கேட்குறேன். இதோடு இந்த வீடியோவை நான் ஃபஸ்ட்டு வீடியோ செகண்ட் வீடியோன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க. நீங்களும் வந்துட்டு கேட்டு ஆண்டவருக்குள்ளே உண்மையும் உத்தமமாக நடப்பீங்க. ஆண்டவருக்குள்ளார வந்துட்டீங்கன்னு உங்களை நீங்கள் வேறு ஏதாச்சும் நினைக்கணும்னு நினச்சாலும் ஆண்டவர் உங்களை விட மாட்டார். அவருடைய வழியிலேயே அவர் வழி நடத்துவார். நிச்சயமாக நீங்களும் ஆண்டவருக்குள்ளார வந்து நீங்கள் செய்த பாவத்தை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவருக்குள்ளார வாங்க. வந்து நீங்களும் நல்லபடியாக ஆண்டவருடைய வழியில் நடக்கிறத பாருங்கள். உண்மையாலுமே சொல்கிறேங்க, ஆண்டவருக்குள்ளார வந்தால் நிச்சயமாக
நீ நினச்சி பார்க்காத அளவுக்கு அவர் வைப்பார். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேங்க. இந்த வீடியோ இதோடு நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய்.